ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை இதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இதை அடுத்ததாக நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க, சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதை பாருங்கள், இந்தளவுக்கு ப்ரௌன் கலர் வரணும். அடுத்ததாக நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுவும் எண்ணெயிலேயே வதங்கணும், அப்போ தான் அதனோட பச்சை வாசனை போகும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை நான் இன்றைக்கி மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிட்டேன். இப்படி சேர்க்குறதுனால தக்காளி ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிடும். இல்லைனா நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு அடுத்ததான் மசாலாத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், சோம்புத்தூள் இது எல்லாமே எடுத்திருக்கேன். இதையும் இது கூடயே போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். மசாலாவும் இதோடு சேர்ந்து தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை சேர்க்கணும். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு இனிமேல் அரைச்சி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிடலாம். தேங்காயை சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். தேங்காயை சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டை ஆட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு ஃபுல்லாக முட்டையை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 6 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. முட்டை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேயே முட்டை எல்லாமே வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை மட்டும் நம்ம தூவி இறக்கிற போகிறோம். இது கூடவே கொத்தமல்லி தலையை தூவிட்டு அப்படி மூடி வச்சுட்டோன்னா டேஸ்டான முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.